ஹீரோவா அறிமுகமா ஆகிறதுக்கு முன்னாடி, பப்ளிக்ல தன்னுடைய விஷயம் என்னதான் கொண்டுட்டு போய் ஃபோட்டோவ கம்பெனிக்கு முன்னாடி குடுத்துட்டு வந்தா கூட, ஒரு மியூசிக் ஆல்பமா நம்ம கொண்டுட்டு போய் அத கன்வெர்ட் பண்ணி குடுக்கும்போது, அது வந்து டைரக்டர்ஸ்ட்ட போய் ரீச் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாவும், நல்ல விஷயமாவும் போய் ரீச் ஆயிடும். அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் பண்றதே வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் தான். ஏன்னா போயிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு டைரக்டரையோ, ஒரு ப்ரொடியூசரையோ அப்ரோச் பண்றது, நம்மளே பண்ணிட்டா கூட ஒரு விஷயமா வந்து அத பண்ணது வந்து, ஏனோ தானோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, அருமையான டெக்னீஷியன போட்டுருக்காங்க. நல்ல மியூசிக் டைரக்டர். ஃபர்ஸ்ட்டு ஒரு மியூசிக் ஆல்பத்துக்கு ஒரு சாங்குங்க வந்து ரொம்ப முக்கியம். மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லாயிருக்கு. ஏற்கனவே பெரிய லெவல்லலாம் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு இப்ப கேள்விப்பட்டேன் நானு. வாழ்த்துக்கள். நல்லா வர்றதுக்கு லிரிக்ஸ் 2மே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பாடல் பண்ணிடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து சிங்கர் வேற ஜிவி பண்ணியிருக்கிறாரு. நல்லா நல்ல பாடு. ஜிவி, ஐக்கி பெரிய அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டா வந்து ஹிட் பண்ணிடுறோம். அந்த பாட்ட வந்து விஷுவலா கொண்டுட்டு வரும்போது, நெறைய டெக்னீஷியனோட பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா, அப்பதான் வந்து அந்த பாட்டு வந்து விஷுவலா நம்ம காமிக்கும்போது, அது நெறைய பேர் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா, அது அந்த ஒர்க் ஒர்க் பண்ற விஷயங்கள் தான் நமக்கு வந்து அது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுல வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து மேஜரா ஒரு பங்கு இருக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபி. அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போற அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆர்டிஸ்ட்ட வச்சு ஏன்னா ஒரு புதுமுகமாக வர்றவர் வந்து வச்சு டான்ஸ் பண்ணி ஒரு கோரியோகிராஃப் பண்ணி அதை ஹிட் பண்ணுறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போறக்கூடிய தினேஷ் மாஸ்டர் போட்டாங்க அதில. ஸோ அதுவும் அவரும் அந்த பாலாஜியும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகா அந்த மூமெண்ட்லேருந்து எல்லாமே வந்து இந்த பாடலோட வெற்றிக்கு வந்து மியூசிக் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பா இருக்கோ, அதே மாரி வந்து கோரியோகிராஃபும், சினிமாட்டோகிராஃபியும் இந்த பாடலுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பங்களிப்பா இருக்கு இந்த படத்துக்கு. இந்த பாட்டுல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக் கொள்கிறேன். அசோக் அண்ணாமலை எங்கள் சங்கத்தோட ஈசி மெம்பர், ரொம்ப ஆக்டிவான டைரக்டர். எப்போ பார்த்தாலும் எப்படா டைரக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டே இருப்பேன். திடீர்னு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு எனக்கு தெரியாமல் எப்படா படம் பண்ணேன்னு. அப்புறம் தான் சொன்னார், அவருடைய நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நான் கூட இருந்து கிரியேட்டிவ் டைரக்டராக பண்ணேன்னாரு. நிறைய கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே ஒரு படத்தோட பாடலை பார்க்குற ஒரு முழு நிறைவு இந்த பாடலில் இருந்தது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த பாடலை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதில் என்னென்னா, ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிறான். மியூசிக் டைரக்டர் பேரில் இருக்கிறவன் கேமரா ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இளையராஜா கேமராமேன் ஆகிட்டார். மியூசிக் டைரக்டராக ஆகிருக்கணும், மாறிடுச்சு. அதனால் அவன் இளையராஜா மாதிரியே பேசிட்டு உட்காந்துட்டான். டக்குன்னு நான் என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்ட்டு உட்காந்துட்டப்பல. உன்னுடைய வேலை பேசியிருக்கு, உன்னுடைய ஒளிப்பதிவு பேசியிருக்கு. பொதுவாகவே ஃபிலிம் இன்ஸ்டியூட்காரங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்த கடைசியில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேச பழகிட்டோம். நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி உனக்கு ஆடத்தான் தெரியும், ஆட வைக்கத்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம்தான் பேசி இது ஆளவும் தெரியும், ஆட வைக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். என் கூட நீ ஒர்க் பண்ணது இல்லைல்ல, தப்பிச்ச மகனே. என்னுடைய படங்களில் அவர் வந்து பணிபுரியவில்லை என்றாலும், அவர் தொடக்க காலம் முதல் நான் மிகவும் நேசிக்கிற என் குடும்ப நண்பராக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீட்டு எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்ளும் இனிய நண்பர் அவர். அவர் சொன்னார், அவர் டான்ஸ் மாஸ்டரை வேலை செய்கிறத விட அந்த டான்ஸ் மாஸ்டர் யூனியனில் வேலை செய்கிற கொடுமை இருக்கு பாருங்க, அது வந்து பாவம் இரவு பகலா. என் மகனே, இப்போ அது சரியாயிடும். இப்போ நிறைய ஹீரோக்கள் அரசியலுக்கு போயிட்டதுனால அந்த இடம் காலியாக இருக்கு. அப்போ அந்த இடத்த எப்படின்னா, இப்போ நிறைவு செய்கிறதுக்காக இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக எங்கள் சங்க பொருளாளர் அண்ணன் திரு பேரரசு அவர்கள் ஒரு 7-8 படம் நடிச்சிருக்காரு. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஷூட்டிங்கில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுங்க அப்படின்றாரு. ஆக அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. இப்போ வந்த உடனே என்னங்க நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லணும்ல. நடிக்க போகிறேன்ப்பா, வா ஒரு கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துரு. ஏன்னா என்னை விட மூத்தவங்க தான் இன்றைக்கி ஹீரோக்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? கைத்தட்ட வேண்டாமா பத்திரிகையாளர்கள்? உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன்.
என்னை விட மூத்தவர்கள் நிறைய பேர் ஹீரோக்களை நடிக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் நான் ஏன் இப்போ ஹீரோவை நடிக்கக்கூடாதா? சொல்லுங்க. இப்போ அடுத்த ஆல்பத்தை ஏங்க உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆடுற ஆசைப்படுறேன். பண்ண வேண்டியது தானே. ஆல் தி பெஸ்ட். முதல்ல ஒரு நல்ல படம் பண்ணுங்க. அந்த படத்தில் நம்ம மாஸ்டர் நல்லா யூஸ் பண்ணுங்க. ஒரு மிகச்சிறந்த மாஸ்டரு. நல்ல உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன மூமெண்ட் வேணுமோ அதான் கொடுப்பார். அவள் ஆளை பார்த்த உடனே இந்த ஆள் இந்த மூமெண்ட்டுக்கு தாங்குவான் அப்படின்றத ஜட்ஜு பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் தம்பி. ஏன்னா அவர் விஜய் எல்லாம் போனாருன்னா விஜய் இதுவரையிலும் என்ன பண்ணலையோ அதை பண்ணுவாப்ல. அதனால் இன்னைக்கு விஜயை ஆட வச்ச இவர் இப்போ விஜய் எல்லாத்தையும் ஆட வச்சிட்ருக்காரு. சட்டசபையில் ஒருத்தர் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க இல்லையா? இப்போது நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வருவோம், எல்லாரும் படங்கள் பார்ப்போம். படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் கூட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து. இப்போ போனால் போகுதுன்னு வாங்கய்யா நீங்களாம் சும்மா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு சாங் ரிலீஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? ஒரு பாடல் ஆல்பம் ரிலீஸ் அளவுக்கு வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. நான் சொல்ல வரேன் கரெக்டா? நிறைய ஒவ்வொரு வாரத்துக்கு 2, 3ன்னு நடந்துட்டு இருந்தது. திடீர்னு காணோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா நான் எந்த ஆடியோ ரிலீஸுக்கும் போகல. நீங்கள் ஏதாச்சும் போயிருக்கீங்களான்னு தெரியல. நீங்களும் இல்லையா? ஐயோ பாவம். நம்மளை தான் கூப்பிடலன்னு பார்த்தா உங்களையே கூப்பிடாம விட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு மோசமாக இருக்குது பாருங்க திரையுலகம். அதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது சார். மலையாள இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. கன்னடா இப்போ நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. இருக்கிற படங்களும் பிரம்மாண்டம். அது ஓடக்கூடிய பிரம்மாண்டங்கள். இங்கே ஓடாத பிரம்மாண்டங்களை எடுத்து இருக்கிற படங்களையும் இருக்கிற தேட்டரையும் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளையும் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து அளவான செலவில் சிறந்த படங்களை கொடுக்கும் இயக்குனர்கள் குறைவாயிட்டாங்க. அந்த நல்ல இயக்குனர்களை பயன்படுத்தும் தயாரிப்பாளர்களும் குறைந்து விட்டார்கள். நல்ல இயக்குனர்களை தேர்ந்தெடுக்கிற பெரிய நடிகர்களும் இல்லை. இதுதான் இந்த 3 விஷயம்தான். இந்த 3 விஷயத்தையும் சரி பண்ணால் நம்மளும் பிஸியாக இருக்கலாம், நீங்களும் பிஸியாக இருக்கலாம், ஜனங்களும் பிஸியாக படம் பார்ப்பாங்க. தியேட்டரெல்லாம் அருமையாக இருக்குது. தியேட்டர்லேயே எல்லாமே விற்கிறாங்க, எல்லாமே சாப்பிட்லாம். காசு கூட செலவு பண்ணி சாப்பிட ரெடியாக இருக்காங்க. போய் பார்த்தா உட்காந்து பார்த்தா ஒர்த்தாக இருக்கிற படம் எடுக்கிறோமா அப்படின்றது கொஞ்சம் சிந்திக்கணும். ஒர்த்தாக இருந்தால் அது நிச்சயமாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் கேரளாவில் இன்னும் அதே மாதிரி தாங்க. சிம்பிளாக ஒரு 25 நாளில் படம் எடுத்து எல்லா நடிகர்களையும் ஒரே இடத்துல கொண்டு போய் டம்ப் பண்ணிடுறாங்க. இரவு பகல்னு பார்க்காம எப்போ கூப்பிட்டாலும் ரூம்லேருந்து வந்து நடிச்சுட்டு போகணும். அவன் சீக்கிரம் பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிச்சிடறாங்க. எவ்வளவு ஈஸியாக ஒரு டைரக்டருக்கு எல்லா நடிகர்களும் சரி அவர் ஒரு 2 மணி நேரம் தூங்கட்டும், சரி இன்னைக்கு தூங்கட்டும், ஒரு 2 நாள் நீங்கள் இந்த ரூம்லேயே இருங்கன்றான். வேற ஆளை வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் 2வது நாள் நான் மிட் நைட்டில் எழுப்பி வா நீங்கள் இந்த சீனில் நடிக்கணும். பார்த்தா ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு 200 நாள் எடுக்கிற படத்தை அவங்க 25 நாள் எடுத்துடுறாங்க. அதனால தான் வந்து அவங்க தப்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த திரையுலகத்தை காக்கும் முயற்சியில் ஒட்டுமொத்த தமிழக நடிகர்களும் தமிழ்நாட்டு நடிகர்களும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து வேலை செஞ்சாங்கன்னா கிரியேஷனில் இப்பவும் சொல்கிறேன், உலக அளவில் நம்ம கிரியேட் பண்ணுற தமிழர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டிவிட்டி வேறு எங்கேயுமே கிடையாது. அதிலிருந்து தான் எல்லாருமே வளர்ந்தாங்க. ஒரு காலத்தில் நான் தான் சொன்னேன், இப்போ கூட ஆந்திராவில் போகும்போது ஒரு காலத்தில் தமிழ் படங்களை தூக்கிட்டு போய் நம்ம படம் ரிலீஸ் ஆச்சுன்னாவே ஹைதராபாத்லேருந்து வந்துடுவாங்க ஒரு 10 பேர் அந்த படத்தை பார்க்கறதுக்கு. நம்ம ஆளுக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம ப்ரொடியூசரு கூட பார்க்க மாட்டாங்க. ஆந்திராவிலேருந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்து பாகுந்தியா சப்ஜெக்ட் அடுகண்டி அப்படின்னு டப்புன்னு பார்த்தா என்னுடைய உரிமை கீதம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே என் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த ரைட்ஸ் வேணும்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் இப்போ போயிடுச்சு. எங்கே போச்சு? கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பெரிய நடிகர் வர்றாரு, அவருக்கு தகுந்த மாதிரி தான் கதை கேட்குறாரு. நான் ஒரு நல்ல கதை வச்சுருக்கேன்னா அதை கேட்கவே மாட்டாங்க. ஆக இது மாற வேண்டும். இது மாறினால் நம் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சி மீண்டும் வரும்.